இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதிய மிஷின் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புது மிஷின் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஏமாந்துக்கிட்டேன். அந்த மாரி நீங்களும் ஏமாறக்கூடாது. அது நீங்க வாங்கும்போது எப்படி செக் பண்ணி வாங்கணுங்கிற சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, மெரிட் தான் நான் வாங்கியிருக்கேன். மெரிட் சூஸ் பண்ண காரணம்னா, நானும் உங்கள மாதிரி நெறைய வீடியோஸ் பார்த்து தான் நான் மெரிட்ட வந்து சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க மோட்ரு, அந்த மோட்ரு வந்து குட்டி மோட்ரு 750 தான் ரேட் அந்த ரேட். அந்த மோட்ரு வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு. நம்ம லைட்டா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுமே அது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ வாங்கும்போது இந்த மாரி மோட்ரு வாங்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6800 சொன்னாங்க. சரி ஓகே நம்மளுடைய பட்ஜெட்ல இருக்கு. சரி நம்ம வீட்டு யூஸ் பண்றதுக்காக தானேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். வாங்குனதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுனால நான் அத ஸ்டிச் பண்ணிக்கல. சரி ஓகே நேத்துக்கு தான் சரி நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பாபின் கேஸ்க்குள்ளாடி ஹேண்ட் வந்து உள்ளாடி போகல. அந்த ஃபேன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த பாபின் கேஸ் கீழ வந்து ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, அந்த இதுக்கு உள்ளாடி வந்து ஹேண்ட் போகல. அந்த சைடு விளிம்பு மாரி தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து என்ன ஆச்சுன்னா, என் கைய வந்து கீறி விட்டுடுச்சு. அது எனக்கு கஷ்டமாச்சு. சரி என்னோட கை தான் போகலையோ, என்னோட பிரச்சனை தானோ சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட செக் பண்ண சொன்னா, அவங்க கை ஃபுல்லாவே போகல. சரி என்னதான் பண்றது? சரி நம்ம வாங்கிட்டோம். என்ன பண்றது? சரி ஏமாந்துட்டோமோ! சரி நம்ம திரும்ப கொண்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் சொன்னேன். சரி நம்ம கடையில போய் கேட்டு பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வீட்டுக்கு வந்து சரி பண்ணி குடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இனி வரதா சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சரி பண்ணி குடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லன்னா மிஷின சேஞ்ச் பண்ணிக்கலான்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து ரேட் வந்து 6800 தான். ஆனா, மோட்டர் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஏன்னா, ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்றதுக்குள்ளயே அந்த மோட்டர் வந்து அவ்ளோ ஹீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாரி ஒரு பாக்ஸ் வந்து த்ரெட் வந்து ஃப்ரீயா குடுத்தாங்க. அந்த த்ரெட்ல பார்த்தீங்கன்னா 20 த்ரெட் இருக்கு. அந்த 20 த்ரெட் வந்து ஃப்ரீயா குடுத்துருந்தாங்க. மெரிட் வந்து நான் வந்து வேற கம்பெனி தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன் பார்த்தா, அந்த உஷா கம்பெனி எடுக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா அங்க நெறைய உஷா கம்பெனி தான் என்ன பண்ணேன்னா, ரிப்பேர் ஆகி சரி பண்றதுக்காக கொண்டு வச்சிருந்தாங்க. ஓகே அது அப்புறம் நல்லா இல்லையோன்னு சொல்லி தான் நான் இந்த மெரிட் கம்பெனியே வாங்குனேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சுன்னு பார்க்கும்போது ஸ்டிச்சும் ஒழுங்கா விழவே இல்ல. அந்த ஸ்டார்ட்டிங்லயே நூல் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கட் ஆகி போகுது. எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது. ஓகே நம்ம ஸ்டார்ட்டிங் வாங்குன மிஷினே இப்படி ஆயிருச்சே அப்படின்னு. அதனால நீங்க வாங்கும்போது பக்காவா பார்த்து செக் பண்ணி கிளியரா வாங்குங்க. பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாக்ஸ் குடுத்தாங்க. ஸ்க்ரூ டிரைவரு, அப்புறம் வந்து 2 பாபின் ஃப்ரீயா குடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நீடில்ஸ் வந்து நானா தான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இவ்ளோ தாங்க இந்த மிஷினோட ரிவ்யூ சொல்லி போனா இப்படிதான். ஆனா வாங்குனது வந்து எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ வாங்கும்போது பாபின் கேஸ் போடுற இது வந்து கிளியரா இருக்கா என்னன்னு பார்த்து ஃபுல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாரி நூல் பாக்ஸு இந்த மாரி இருக்கு. அந்த மிஷின் ஃபுல்லாவே. ஸோ ஒரு மிஷின் வாங்குறீங்கன்னா, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும் இல்லையா? ஸோ அத வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமே அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கு.